ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் தேர்ஸ்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய ரெகுலர் ரொட்டீன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப பெருசாக அன்பெல்லாம் வைக்க வேண்டாங்க, ஒரு சின்ன அக்கறை போதும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பூஜை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு, சமையல் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பாப்பாவை அங்கன்வாடியில் விட்டுட்டு நான் அந்த சுபி தத்துவங்கிற அந்த புக்கை ஒரு 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியது ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் அதை கொடுத்துட்டு வந்துடலாம்னு லைப்ரரிக்கு போயிருந்தேங்க. அங்கே சில விஷயங்கள் நான் படித்தேன். அதைத்தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கவிதை மாதிரி ஒரு புக்கில் வந்திருந்ததுங்க. பேரன்பெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன அக்கறை போதும் அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடயே சில விஷயங்கள் நான் படித்தது, எனக்கு பிடிச்சது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்தி அப்படிங்கிறது அன்பு, முழுமையான ஒரு அன்பு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பக்திங்கிறது எது அப்படிங்கிற மாதிரி. சரி, அந்த கவிதையை பற்றி சொல்லிடுறேன். பேரன்பு நம்ம வைக்க வேண்டாம், ஒரு சின்ன நலமாக அப்படிங்கிற எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விசாரிப்பு போதும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்க. உண்மைதானங்க. நம்ம ரொம்ப பெருசாக நம்மளோட அன்பை நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பொருள்களை வாங்கி கொடுத்தோ, இல்லை எப்படி சொல்கிறது, போய் பார்த்து நலம் விசாரிக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் முடியாட்டி கூட எப்படி இருக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு இனிமையானது இல்லைங்களா? நம்ம எவ்வளவோ ஈகோவோடையும் இப்போ அவசர உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்காம ஒரு செல்ஃபோனை பார்க்குற நேரம் கூட நம்ம கூட இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கூட இருப்போம். அப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் இந்த ஒரு சின்ன நல்லா விசாரிக்கிறதும், ஒரு சாப்பிட்டியான்னு கேட்குறதும், அதுக்கப்புறம் ஆறுதலாக எந்த ஒரு நேரத்துலையுமே கூட நான் இருக்கிறேன், விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளும் அந்த ஆறுதல்களும் எவ்வளவு ஒரு மன நிறைவை தரும் அப்படிங்கிறது அதை நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே புரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நம்ம ஈகோ பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாமல் எவ்வளவோ டைமை வேஸ்ட் பண்ணுறோம். இந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க யோசிக்கிறேன். அந்த சின்ன சின்ன ஒரு அன்பு, ஒரு அக்கறை அதெல்லாம் கிடைக்காதனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுறோம். அதுக்குண்டான காரணம் எல்லாமே பார்த்திங்களா, இந்த சின்ன சின்ன அன்பு தான். பெருசாக நம்ம அன்பை காட்டாட்டியும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம காட்ட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சதுங்க. சரி, அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. அதுக்கப்புறம் பக்தி அப்படிங்கிறது உண்மையான அன்பா இல்லை, அதை பற்றியும் கொஞ்சம் பேசலாம்ன்ட்டு தாங்க. அதில் நான் சின்ன ஒரு விஷயம் படிச்சிருந்த ஒரு கதை மாதிரி அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அணுவுமே முக்கியமானது தான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் இருந்ததுங்க. எப்போ நாம் வேறுபாடு பார்த்து பிரித்து பார்க்குறோமோ அப்போவே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு தேவையான ஒரு ஞானமோ ஒரு அறிவோ நம்மளை இழக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தாங்க இது. ஒருத்தர் கசாப்பு கடையில் கறி வெட்டிகிட்டு இருக்கிறாரு. அங்கே அவரோட தராசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட சிலையா அது என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல, அதை வச்சுருக்கிறாருங்க. அதை பார்க்குறாரு ஒரு ஐயர் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது, என்ன கசாப்பு கடையில் என்னோடய கடவுளை இப்படி நீ பண்ணுறியே அப்படின்னு சொல்லி அதை தூக்கிட்டு போய் அவர் பூஜிக்கிறாருங்க. டெய்லியும் அதுக்கு என்னென்ன பூவெல்லாம் வச்சு அலங்காரம் வச்சு தீபதூபம் ஆராதனை எல்லாமே வச்சு அப்படி பூஜிக்கிறாருங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலையே அவர்கிட்ட பேசுது. நான் அந்த கசாப்பு கடைக்காரங்கிட்ட நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தேன், என்னை அங்கேயே கொண்டு போய் விட்டு இங்கே கூட்டிகிட்டு என்னை ஏன் இப்படி பாடாப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமாங்க. அந்த மாதிரி தான் அந்த கதை இருந்தது. எனக்கு சரியாக சொல்ல வரல, இருந்தாலும் எனக்கு புரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நாம் முறைப்படி செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நம்மளை நாமே நினச்சிக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுனால நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோன்னு ஒரு சில நேரங்களில் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் உண்மையான அன்பு தான் அந்த கடவுளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயமே நான் படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி
அவங்க ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா தானம் தர்மம் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா இறக்கும் தருவாயில் கூட சில பொருள்களையும் சொத்துக்களையும் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சு நீ கடைசி வரைக்கும் மக்களுக்கு உதவணும்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரியே செஞ்சுட்டு வரும்போது அவங்களோட சொத்தும் சரி, அவங்கக்கிட்ட இருந்த எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே விற்று அவங்க வந்து அந்த தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்தில் கடன் வாங்குகிற அளவுக்கு போயிடுறாங்க, கடன் வாங்கிடுறாங்க. யாருமே கடன் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட கடன் வாங்கிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செல்வந்தர்கிட்ட இவங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து தர்மங்கள் செய்யணும், அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, எப்படியாவது நான் வந்து இது வந்து சிவபெருமானோட சோதனை மாதிரியும் தெரியுது, அதுக்கப்புறம் எப்படியாவது நான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அது எப்படி முடியும், உன்னாலையெல்லாம் முடியாது, சரி இருந்தாலும் பரவாயில்ல, சிவபெருமான் உனக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறாருங்கிறத நானும் பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து கொடுத்துட்றாருங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, நான் செய்கிற புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரட்டும், எதை வச்சு நீ வந்து இந்த கடன் நான் கொடுக்குதுன்னு சொல்லும்போது நான் செய்கிற புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு சேரட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன், அதை வச்சு நான் வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது அவருக்கு சிரிப்பாக வந்துடுதுங்க. இருந்தாலும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் பணத்தை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கோயில் இருக்குது, கோயில் இந்த குளத்தில் வந்து இந்த குளம் நான் கட்டியது தான். அந்த குளத்தில் வந்து நீர் அருந்துறவங்க அவங்களோட அந்த புண்ணியம் எல்லாமே எவ்வளோ பேர் வந்து இதை இங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரும் ஒவ்வொரு நாளும் நம்ம எழுதி வைப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அந்த நினப்பிலேயே தூங்கிறாரு. காலையில் சூரியன் எழறதுக்கு முன்னாடியே இவர் எழுந்திரிச்சு தயாராக இருக்கிறாருங்க. அதுக்கு ஒரு ஆளே போட்டுக்கிறாங்க, இந்த குளத்தில் யார் வந்தாலும் நீ வந்து மறக்காமல் அதை பார்த்து கரெக்டாக எழுதி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெடியாக அவங்க பார்த்துட்ருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கிற ஒரு காளை அது வந்து நீர் அருந்துதுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை வந்து அவங்க வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. அந்த பெண்மணி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. இவங்களோட புண்ணியம் நான் வாங்கின காசுக்கு ஈடாகும்போது இந்த லிங்கம் வந்து மேலே வந்து மிதக்கும், இது சிவபெருமானின் மீது ஆணை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காளை, கோயில் காளையே வந்து நீர் அருந்தும் போது பார்த்திங்க அப்படின்னா அவரும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது சிவபெருமான் அந்த லிங்கம் வந்து தீப தூபத்தோட ஒரு சாம்பிராணி வாசையோட அதுக்கப்புறம் மத்தளத்தோட பார்த்திங்கன்னா அப்படி மேலே வந்துடுதுங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுது. ஒரு காளை வந்து தண்ணீர் குடித்ததே வந்து என்னோடய 5 லட்ச ரூபா காசுக்கு ஈடாகுதா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க. அப்படி வரும்போது நம்மளோட செல்வம் எல்லாம் இந்த பெண்மணியோட புண்ணியத்துக்கு ஈடாகாது அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை தத்தெடுத்துட்டு 2 பேருமே சேர்ந்து தர்ம வழியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருந்ததுங்க. இது நான் நிறைய இந்த கதையை நான் ரொம்ப முன்னாடியே படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் நேற்று படிச்சிருந்தேன், அதனால் சரின்ட்டு அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு சரி சுண்டல் ஊற வச்சிருந்ததையும் நான் மறந்துட்டேங்க. சரி அதை வேக வச்சு நெய்வேத்தியமாக வச்சிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி சுண்டல் குழம்பு ரசம் வச்சுட்டு மதியத்துக்கு காலையில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சுண்டல் குழம்பு தோசையோடு சாப்பிட்டேங்க. இதுதாங்க நேற்று நான் படித்த விஷயங்கள்லாம். இன்றைக்கி நான் இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்ததுங்க. இன்றைக்கி என்னோடய பூஜைகளும் சரி என்னோடய வேலைகளும் சரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே இது ஒன்று தான் இல்லைங்களா, பெருசாக ஒன்றும் அன்பு தேவையில்லை. இப்போது எனக்கு வர கமெண்ட்ஸும் சரி என்னோடய தோழிகளும் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அக்கறை, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன அக்கறை, ஒரு ஆறுதலான பேச்சு, இந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான் விரும்புகிறீங்க அப்படின்னும் எனக்கும் தெரியும். எல்லா ஒரு மனிதர்களோட இயல்புமே அதுவாக தான் இருக்கும் இல்லைங்களா. சரி அதைத்தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றும்போது நிறைய திறன்களை தாண்டி நம்ம வரோம், அந்த தீபம் ஏற்றிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளோட விஜயக்கா அவ்வளோ ஒரு
கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அதுதாங்க. டெய்லியுமே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்க்கைக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை நம்ம உருவாக்கிட்டுருக்குறோம். ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விதமான ஐயமும் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும். என்னோடய அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு மனதார இன்றைக்கி நான் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிட்டேங்க. இன்றைக்கி நிஜமாலுமே உங்கள் பேரை எல்லாமே நான் சொல்லிக்கூட வேண்டிக்கிட்டேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தருணங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே அமையணும்னு மனமார நான் வேண்டிக்கிட்டேங்க. அந்த தருணங்கள் அப்படிங்கன்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க. அதுவுமே நான் படிச்சிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ஈரமான தரையில் நம்ம காலை வச்சிட்டோம் அப்படின்னா வலிக்கு கீழே விழுந்துடும். ஆனால் அந்த எழும் தருணங்களில் தாங்க நம்ம மனசு எவ்வளோ ஒரு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். நம்ம மனசு வலிமையாகிறதையுமே நம்மளால் உணர முடியும். இது எந்த விதமான சிச்சுவேஷனுக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் வராத பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி, இல்லை பிரச்சனைகள்லேயே மூழ்கிட்டு இருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளிவரும்போது தாங்க நம்மளோட மன வலிமையையும் நம்மளோட வலிமையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரசம் ரெடி ஆயிடுச்சு, சுண்டல் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னமோ பேசிகிட்ருக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரரும் பாப்பாவும் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு இப்போ ட்ரெண்டிங் பாட்டெல்லாம் கேட்டுட்ருந்தாங்க. நானுமே அது கூட சேர்ந்து பாடிட்டே வேலை செஞ்சிட்ருந்தேங்க. அதுக்குள்ளே மேடம் வந்து பசிக்குதுமா, நீங்கள் பாருங்கள் தட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இருமா சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோசை சுட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. பாப்பா பாருங்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜியக்கா, ஹாய் லதாக்கா, ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் ராதா சிஸ்டர். இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.